ஹலோ ஹேவிவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி ஜேனரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன், ஹர்ஷா சாந்தினி, காளி வெங்கட், வினோதினி, கேபி வைத்தினா இவங்கெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. டெபியூட்டன்ட் டைரக்டர் ராஜவேல் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் அவர் வந்து ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு ஒன்று வாங்குறாரு. அதுவும் வந்து செகண்ட் ஹேண்டில் ஒரு சொந்த வீடு ஒன்று வாங்குறாரு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு போர்ஷனு. ஸோ அவர் ரொம்ப நாளாக லவ் பண்ண ஒரு பொண்ணு, அவர் வாடகைக்கு இருக்கும்போது இருந்தால் லைக் அந்த ஹவுஸ் ஓனரோட பொண்ணை வந்து அவர் வந்து லவ் பண்ணி ஸோ இது மாதிரி வந்து ஓடி வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. பண்ணிட்டு இந்த வீட்டில் வந்து புது வீடு ஒன்று வாங்கிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே வந்து வாடகைக்கு சொந்தமாக வாங்கிட்டு வந்து இருக்காங்க. அப்போ இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு அர்ஷி சந்தினி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நிறைய அமானுஷ்ய விஷயங்கள் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியுது. அதை அவங்க வந்து தர்ஷன் கிட்ட சொல்றாங்க. அவரும் வந்து ஃபர்ஸ்ட் நம்பல, அதுக்கப்புறம் அவரும் நம்புறாரு. நம்பிட்டு நிறைய சாமியாருங்கெல்லாம் கூட்டு வந்து பூஜை பண்றாங்க. அப்பயும் அவங்க சாமியாருங்க சொல்றாங்க உள்ளுக்குள்ள எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் இங்க என்னதான் இருக்குதுன்றத அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. இதே வீட்டுக்குள்ள 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இப்ப இருக்காங்க. அந்த டைம் லைனும் 2012ம் 2022 இந்த ரெண்டு டைம் லைனும் ஒன்னா கொலைட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல இருந்து எப்படி அவங்க வெளியே வந்தாங்க அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தாட் ஸ்டோரி கேட்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேர்னர் தான். மெயினாக அந்த ஒரு டைம் லைன் கான்செப்ட் தான் ரொம்ப நீட்டான ஒரு ஜேர்னர் இது. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் அவரோட ஆக்டிங் நல்லா ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தாரு. நீட்டான ஒரு ஆக்டிங். அந்த மாதிரி ஹர்ஷா சாந்தினி அவங்க இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹியூமர்லாம் அவங்களுக்கு நல்லா இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்ல ரோல் தான் அவங்களுமே. அதே மாதிரி காளி வெங்கட் அவருக்கு ரொம்ப அந்த அந்த ஒரு எமோஷனலான ஒரு ரோல் அது ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி வினோதினி அவங்களும் இந்த படத்தில் வந்து ஒரு ரோல் ஒரு கேரக்டர் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு ரோல் அவங்க ரோல் மாதிரி நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. கேபிஒய் தீனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் ஃப்ரெண்டாக ரோல் பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டருமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ராஜேஷ் முருகேசனோட மியூசிக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஓரளவுக்கு நீட்டாக இருந்தது. 1 or 2 சாங்ஸ் தான் படத்தில் இருக்கு. மெயினாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாக போட்டிருந்தாரு. நிறைய இடங்கள்ல சவுண்ட் டிசைன் ஒர்க்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அதே மாதிரி சதீஷ் எம்எஸ் ஒரு சினிமாட்டோகிராஃபியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். படம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீட்டுக்குள்ளே தான் நடக்குது. ரெண்டு டைம் லைன் 2022 2012 ரெண்டும் ஒரே இடத்துல கொலைட் ஆகும்போது அவரோட அந்த கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், அந்த வீட்டுக்குள்ள அந்த ஷார்ட்ஸாக இருக்கும். ஒரு சில சீன்ஸ்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ½ hour to 40 minutes ஏதோ அந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் மாதிரி போகும். அதுக்கப்புறம் தான் அது ஜேர்னல் ஷிஃப்ட் ஆகும். பட் நல்லா இருந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிஷாத் ஷரீஃபோட எடிட்டிங்கும் அந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் நான் சொல்லுவேன். ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப நீட் அண்ட் கிறிஸ்பாக வந்து படத்தை வந்து எடிட் பண்ணியிருந்தார். கட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆடியன்ஸ்க்கும் புரியுற மாதிரி இருக்குது மெயினாக இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் ஈஸியாக. அதே மாதிரி வந்து டேரக்டர் ராஜ்வேல் ஒரு டெபியூட்டன் டேரக்டர் ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்து வந்திருக்காரு. இந்த படத்தோட கதையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரான ஒரு கான்செப்ட். அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்ல அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ ஒரு மாதிரி நம்ம ஆடியன்ஸை வந்து ஏதோ ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் பார்க்க வந்திருக்கும், ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் படம் பார்க்க வந்திருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்குள்ளே கொண்டு போயிட்டு அப்புறம் அதை ஒரு டைம் லைன் கான்செப்டாக கொண்டு வந்து காமெடியாக கொண்டு போய் கடைசியில் ஒரு எமோஷனாக போய் முடிச்சாரு. இந்த படத்துக்குள்ள பல ஜேர்னர் இருக்கு. பட் அது எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் படம் அந்த ஒரு செல்ஃப் எடுக்க கொஞ்சம் நேரம் ஆகும். அது கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 30 minutes படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் ஆனால் அந்த ஒரு ஹாரர் எலிமெண்ட்ஸோட ஓரளவு நீட்டாக போகும். சில இடத்துல நடக்க போகுதுன்ற மாதிரி யூஸ்வலான பேட்டர்ன் தான் நான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஒரு ½ hour to 40 minutes படம் பார்க்கும்போது ஒரு யூஸ்வலான ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ரைட்டிங் ரொம்ப நல்லா கிரிப்பியாக கொண்டு போயிருந்தாரு. சார் அவங்க இன்ட்ரெஸ்டிங் அடுத்தடுத்த சீன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கிளம்புற அளவுக்கு அவரோட ரைட்டிங் இருந்தது. ஸ்ட்ராங்காக இருந்தது செகண்ட் ஹாஃப்ல அவரோட ரைட்டிங். அது மாதிரி டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா நீட்டாகவும் போய் முடிச்சிருந்தாரு. சிம்பிளாகவும் முடிச்சிருந்தாரு. எங்கேயுமே எனக்கு பெருசாக லேக் ஆகிற அளவுக்கு ஃபீல் இல்லை. அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக கொண்டு போயிருந்தார் படத்தை. மெயினான படத்தில் நடிச்ச எல்லா கேரக்டர்ஸும் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் லைனை வந்து ரொம்ப சிம்பிளாக ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரியும் வந்து கன்வே பண்ணியிருந்தாரு. ஏன்னா வந்து மொத்தமாக ஒரு சின்ன கேரக்டர்ஸ் தான், ஒரு 5-6 கேரக்டர்ஸ் தான் இந்த படத்துக்குள்ள இருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்லா நீட்டாக வந்து பண்ணியிருந்தாரு. படத்தில் ஒரு சில சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ இந்த படத்தில் ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் அந்த ஹீரோ அவரோட வீட்டை வந்து சொந்தமாக வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வீடை சுற்றி காட்டுவார். அப்போ ஒரு சீன் ஒன்று நடக்கும். அந்த 2012 இருக்க டைம் லைனில் இருக்கவங்க இப்போ அவங்க பண்ணுற ஃபன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டைம் லைனும் ஒரே வீட்டுக்குள்ளே கொலைட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 2012 அவங்க வந்து டோரை திறந்தாங்கன்னா இந்த 2022 இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அந்த டோர் தானாக திறக்கிற மாதிரி இருக்கும். அதுவே அந்த ஒரு ஹாரர் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். நீட்டாக இருந்தது. உண்மையிலே கான்செப்டே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக ரைட்டிங்கும் நிறைய இடங்களில் வந்து காமெடி அதெல்லாம் வந்து சூப்பராக கோட் பண்ணியிருந்தார். ப்ளஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸில் அந்த ஒரு எமோஷனலான ஒரு சீன் டுவர்ஸ்ட் அந்த ஒரு கிளைமேக்ஸ் அவர் சூப்பராக போய் முடிச்சிருந்தாரு. அந்த எமோஷனலாக ரொம்ப நல்லா சூப்பராகவும் கனெக்ட் ஆகிருந்தது படத்தில். ஸோ நிறைய இடங்கள் இந்த படம் சூப்பராக கனெக்ட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நீட்டான ஒரு வாட்ச், ஒரு சிம்பிள் படம், பட் ஒரு ரொம்ப நல்ல நீட்டான ஒரு வாட்ச், ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு சூப்பரான ஒரு அட்டம்ப்ட்னு நான் சொல்லுவேன் இந்த படம்.
இந்த படத்துல ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7.5 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வொர்த்தான ஒரு நீட்டான ஒரு தரமான ஒரு படம் இது. இந்த படத்தோட ட்ரைலர் எதுவுமே நான் பார்க்கல. பெருசான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்ல. சும்மா போய் கேஷுவலா பார்த்த படம் தான். பட் ஆனா நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடு. நல்ல ஒரு தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு நீட்டான ஒரு படம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு நீட்டான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் வாட்ச். இப்போ ரீசெண்டா வந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாவும், சிம்பிளாவும் சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பை.